ஹாய் டு ஆல் எஸ்பிகே வீவர்ஸ். இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 8th எபிசோட் தான் நம்ம பார்க்க போறோம். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் ஆன்ல வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சின்ன அவங்க அம்மாவோட நினைவு நாளுக்காக அவங்க அம்மாவோட கல்லறைக்கு வந்து ரொம்ப சோகமா அவங்க அம்மா கூட இல்லாதது நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல யாங் அங்கே கொடையோட வந்து அவனுக்காக கொடை பிடிப்பா. இது வரைக்கும் தான் நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். யாங் எப்படி சடனா இங்க வந்து நின்னதும் ஷின்னுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும், எப்படி இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஆனா யாங் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம இந்த கொடையை கொஞ்சம் பிடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னு கிட்ட அந்த கொடையை கொடுத்துட்டு அவளும் ஷின்னோட அம்மா போட்டோவை பார்த்து ப்ரே பண்ணிக்கிறா. இவ இப்படி பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஷின்னுக்கு அவ மேல இன்னமும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. ஆல்ரெடி அவனுக்கு அவ மேல ஒரு கிரஷ் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு விஷயத்தினாலதான் அவன் அதை சொல்லாம அப்பப்ப ஜாடமாடையாவே அவகிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பான். இப்ப இவ ப்ரே பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் தனியா ஒரு இடத்துல நின்னு பேசுறாங்க. அப்ப சின்ன யாங் கிட்ட சொல்றான், எங்க அம்மாவோட நினைவு நாள் அதுக்குமா இப்படி நீ மட்டும் தனியா என் கூட வந்து ப்ரே பண்றத பார்த்தா எங்க அம்மா அதுவும் நம்ம ரெண்டு பேரையும் பத்தி தப்பா நினைச்சுட்டா என்ன பண்றது, அதை உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதெல்லாம் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டா நான் உன்னை பத்தி கவலைப்படுறேங்கிறது உங்க அம்மாவால நல்லா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. என்னை பத்தி நீ அந்த அளவுக்கா கவலைப்படுற அப்படின்னு சின்ன கேட்க, நான் உண்மையாவே கவலைப்பட்டேன் தான், ஆனா நான் மட்டும் உன்னை பத்தி கவலைப்படல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்பதான் யாங் இதுக்கு முன்னாடி ஷின் ஒர்க் பண்ற அந்த தியேட்டருக்கு போயிட்டு ஷின்ன கான்டாக்ட் பண்ண முடியல, உங்க யாருக்காவது அவன் எங்க இருக்கான்னு தெரியுமாங்கிற மாதிரி அவ கேட்கும்போது அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த தியேட்டர் ஓனர்ல இருந்து ஷின்னு கூட ஆக்ட் பண்ற கோ ஆக்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே இவனுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இன்னைக்குதான் அவங்க அம்மாவோட நினைவு நாள் வேற. இன்னைக்குன்னு போய் இந்த ஆர்டிக்கலை மறுபடியும் புதுசா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை பார்த்துட்டு உண்மையிலுமே அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பான். அவன் இந்த தியேட்டரை விட்டு போயிருந்தாலும் அவனுக்கான உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் நாங்க மட்டும்தான். அவன் கண்டிப்பா அவங்க அம்மாவோட கல்லறைக்கு தான் போயிருப்பான். நாங்களும் உங்க கூட வரோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து போனோம்னா அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலா அவ இங்க வரும்போது அவங்க ஒரு டிராமாக்காக ரிஹர்சல் தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதனால இப்ப யாங் சொல்லுவா, நான் முதல்ல போயிட்டு அவனை பார்த்து பேசுறேன், நீங்க ரிஹர்சல் எல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா வந்து அவனை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இப்ப சின்ன பாக்குறதுக்காக இங்க வந்திருப்பா. இதெல்லாம் கேட்டதும் இப்ப சின்ன அவங்க கிட்ட கோச்சுக்கிட்டதை நினைச்சு கொஞ்சம் சோகமா ஃபீல் பண்றான். அப்படியே கட் பண்ணி இப்ப சாங்தியோட ஆபீஸ் தான் காட்டுறாங்க. அங்க சாங்தே அப்புறம் அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா மழை வந்ததை பார்த்துட்டு வெளியில அவங்க டிசைனிங் ஒர்க்குக்காக வாங்கி வச்சிருந்த வுட் எல்லாமே வண்டியில இருக்குது அப்பதான் தோணுது, அதை இன்னும் நம்ம மூடி வைக்கலையேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பரபரப்பா இங்க ஓடி வந்து அதை தார்பாலாம் போட்டு மூடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சாங்தே ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒருத்தன் வண்டி மேல ஏறி அந்த தார்பாவை ஃபுல்லா க்ளோஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம்ல கால் ஸ்லிப் ஆகி வண்டியில இருந்து அப்படியே கீழே விழுந்துருவான். விழுந்ததுல அவனோட கை நல்லா அடிபட்டுரும். அதனால இப்ப பாத்துட்டு இருந்த வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு அவனை கூட்டிட்டு இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு கையில எல்லாம் கட்டு போட்டு விட்டு கையெல்லாம் ரொம்ப அசைக்க கூடாது, கொஞ்ச நாளைக்கு நல்ல ரெஸ்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி டாக்டர் அவன்கிட்ட சொல்லுவாங்க. இவன் பேரு ஜின்சு. இப்ப ஜின்சு வந்து சாங்தேயை பார்த்து சொல்றான், ரொம்ப சாரி சார், நீங்க எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பீங்க, ஆனா நான் தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா நடந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, கீழே விழுந்து எல்லாத்தையும் நான் சொதப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அப்ப சாங்தே சொல்றான், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, என்னமோ நீ வேணும்னே இதை பண்ணிக்கிட்ட மாதிரி, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நீ நல்லா உன் கைக்கு ரெஸ்ட் கொடுத்து சீக்கிரமா சரியாக்குற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல இவனும் நின்னுகிட்டு ஜின்சுவை பார்த்து சொல்றான், கீழே விழுந்ததுல உன் முகத்திலே ஒரு கோடு வந்துருச்சுடா, ஆனாலும் எப்படிடா இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்சுவை கலாய்ச்சிட்டு இருக்கான். இப்ப ஷின்னும் யாங்கும் அவங்க வீட்டுக்கு போறதுக்காக பஸ்ல ரெண்டு பேரும் ஒன்னாதான் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது அந்த பஸ்ல இருக்க டிவில சஞ்சாங்கிய பத்தின ரூமர்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பஸ்ல இருக்கவங்க எல்லாம் அந்த நியூஸ பார்த்துட்டு, இந்த லேடிய பாரு, அவங்கள பத்தி என்னென்னமோ ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, ஆனா அதெல்லாம் கண்டுக்காம எவ்வளவு கூலா இருக்காங்க, ஆனா நம்மளா இருந்தா அப்படி எல்லாம் இருக்க முடியுமா, அப்பப்பா நம்மளால முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல யாங் ஷின்ன பாக்குறான். அவன் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். அந்த மாதிரி அவன் இருக்கதை பார்த்துட்டு, அந்த ரூமர்ல மாடல் சீன் சொல்றது ஒன்னதாங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு யாங் இப்ப ஷின்னு கிட்ட சொல்லுவா. அவ சொன்னதும் அவனுக்கே ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கும். உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீ இப்ப எதையோ நினைச்சு கவலைப்பட்டு அதை மத்தவங்க முன்னாடி காட்டாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க அந்த நேரத்துல உனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ, உண்மையா நீ எதை லவ் பண்றியோ அதுக்காக செலவு பண்ணு. அதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதுல உனக்கு வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப நீ நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியே இந்த விஷயம் கூட உனக்கு அப்ப துச்சமா தெரியும் அப்படின்னு அவங்கிட்ட சொல்லுவா. அந்த நேரத்துல அவங்க இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங்க வந்துரும். இப்ப பஸ்ல இருந்து ரெண்டு பேரும் கீழே இறங்கினதுக்கு அப்புறம், உன் போனை எப்பவுமே
எப்பவுமே ஆன்ல வச்சுக்கோ, இந்த மாதிரி எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாது, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி யவுன் ஷின்னு கிட்ட சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லுவான். அப்புறம் உனக்கு ஏதாவது என்கிட்ட இருந்து ஹெல்ப் வேணும்னாலும் தயங்காம எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணி இப்ப லிம்மோட ஜிம்ம தான் காட்டுறாங்க. இப்ப ஜிம்ல அன்னைக்கு யூன்மி வந்திருந்தப்போ நான் எங்கேயோ உங்களை பாத்திருக்கேங்கிற மாதிரி அவகிட்ட ஒருத்தன் சொல்லிட்டு இருப்பான் இல்லையா, அவன் அங்க இங்க நடந்து எதையோ தேடிட்டு இருக்கான். இப்ப லிம் அவன்கிட்ட வந்து உங்களுக்கு ஏதாவது வேணுமா, ஏதோ ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப அவன் மெதுவா லிம்மோட காது கிட்ட வந்து அன்னைக்கு ஏசி யூனிட் ஃபால்ட் ஆனப்போ ஒரு பொண்ணு எல்லாருக்குமே ஜூஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்களே, அவங்க இந்த ஜிம்மோட மெம்பரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்லையே, அவ இந்த ஜிம்மோட மெம்பர் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி லிம் சொல்றான். அப்படின்னா அன்னைக்கு ஏன் ஜிம்க்கு வந்தா, அவளை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்ப லிம்மோ அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொல்ல வரான். ஆனா சொல்லாம ஸ்டாப் பண்ணிட்டு அவளை பத்தி ஏன் நீங்க கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கேக்குறான். அதுவா, நான் ஒரு டேட்டிங் ஆப்ல மெம்பரா இருக்கேன், அதுல அவளும் ஒரு மெம்பரா இருக்கா, ஒரு தடவை நான் அவ கூட மேட்ச் பண்ணிருக்கேன், அதான் அன்னைக்கு அவளை இங்க பார்த்ததுல இருந்து எனக்கு அவளை மறுபடியும் பார்க்கணும் போல ஆசையா இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட அவளை பத்தி தெரியுமான்னு கேக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல இல்ல இல்ல, நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு அவ தான் நினைச்சிட்டு இருக்கீங்க, அவ அந்த மாதிரி டேட்டிங் ஆப்ல எல்லாம் இருந்திருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி லிம் சொல்ல கண்டிப்பா அது அவளே தான், நீங்க பார்த்ததுல அவளுக்கு அழகான லாங் ஃபீட் இருக்கும், அது மட்டும் இல்ல ஒரு தடவை என்னோட ஆம்ஸ பார்த்து ரொம்ப கியூட்டா இருக்குன்னு வேற சொல்லிருக்கா. நீங்களே சொல்லுங்க, நம்ம கிட்ட யாராவது வந்து கியூட்டுங்கிற மாதிரி எல்லாம் சொன்னா நம்ம அவங்கள மறப்போமா, ஆனா என்ன பண்றது, அவதான் இங்க மெம்பர் இல்லன்னு சொல்லிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சோகமா சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறான். அப்படியே அந்த நைட்டும் போகுது. இப்ப நெக்ஸ்ட் டே ஷின்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்க கேஃபுக்கு வந்து அந்த ஓனரை பார்த்து பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலா முத நாள் அவன் கேஃபுக்கு வந்துட்டு இருக்கும்போது பிரஸ் பீப்புள் எல்லாம் இவன் கடைக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கதை பார்த்துட்டு ஓனர் கிட்ட எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாம அங்க இருந்து திரும்பி போயிருப்பான். அதனால இப்ப ஓனரை பார்த்து சாரி தான் சொல்லிட்டு இருக்கான், அன்னைக்கு நடந்த சிச்சுவேஷன் அப்படி, அதனால நான் அப்படி சொல்லாம போயிட்டேன், அப்படி நான் பண்ணதுக்கு சாரிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த ஓனரை சொல்றாரு, சடனா கேஃப் முன்னாடி எதுக்கு பிரஸ் பீப்புள் எல்லாம் வந்து நிக்கிறாங்கன்னு நானே அன்னைக்கு புரியாம தான் இருந்தேன், இப்ப நீ ஓகேவா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. ஃபுல்லா அந்த விஷயத்துல நான் சரியாயிட்டேன்லாம் சொல்ல முடியாது, இந்த வேலை இப்போதைக்கு எனக்கு ரொம்ப தேவைப்படுது, ஒரு வேலை மறுபடியும் இந்த வேலைக்கு எடுக்கிறதுக்காக என்னை கன்சிடர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம போக மாட்டேன், உங்களுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போகணும்னா என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓனரும் அவனை வேலைக்கு எடுத்துக்கிறாரு. அப்படி இவன் அந்த கேஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சின்ன இதுக்கு முன்னாடி ஒரு தியேட்டர்ல ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அந்த தியேட்டரோட ஓனர் இப்ப அவனை பாக்குறதுக்காக வராரு. அவருக்கும் ஒரு ஜூஸ போட்டு கொடுத்துட்டு என்ன விஷயமா வந்திருக்கீங்கிற மாதிரி அவர்கிட்ட கேக்குறான். அப்ப அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அதுல சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீ ஆடிஷன் போகணுங்கிற மாதிரி சொல்றாரு. என்னால எல்லாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல அந்த ஆர்டிக்கிள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீ தான் சஞ்சயாங்கோட பையங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, நீ எங்கேயும் போய் மறைஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஷின்னுக்கு ரொம்ப கோவம் வந்து நான் யாரோட பையனும் கிடையாது, திரும்ப அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்றான். அப்ப நீ ஃபேமஸ் ஆகு, சஞ்சியாங்கோட பையன் நீ தான் சொல்றது உனக்கு கஷ்டமா இருந்தா உன்னோட அம்மா தான் அவங்கங்கிற மாதிரி சொல்லவை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் யாரோடையும் சம்மந்தப்படுறதுக்கு விரும்பல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல அவர் சடனா யாங்க பத்தி கேக்குறாரு. அன்னைக்கு உன்னை பார்க்க வந்த பொண்ணு யாருங்கிற மாதிரி, அவ பேரு யாங், என்னைய பத்தி கவலைப்பட்டு அன்னைக்கு என்னைய பார்க்க வந்தா, அது மட்டும் இல்ல அவளுக்கு ஆல்ரெடி இன்னொருத்தர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவர் ஒரு கம்பெனிக்கே சிஇஓவா இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் அவன் முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லாம ஒரு மாதிரி விரக்தியா சொல்லிட்டு இருக்கான். நீ அவளை பத்தி சொல்றதுல இருந்தே நல்லா தெரியுது அவளை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா ஏன் இன்னும் அவளை உனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ அவகிட்ட சொல்லல, எந்த விஷயம் நீ சொல்ல விடாம தடுக்குதுன்னு உனக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் அவங்கிட்ட கேக்குறாரு. அப்ப சின்ன கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு அவர் ஆடிஷனுக்காக ஒரு கார்டு அவங்கிட்ட கொடுப்பாரு இல்லையா, அதை அவன் வாங்கிக்கிறான். அப்படியே கட் பண்ணி இப்ப சாங்தேவை தான் காட்டுறாங்க. இப்ப சாங்தே இப்ப யாங் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அந்த இன்டர்ன் பண்ண கூப்பிட்டு பேசுறான். ஆக்சுவலா அந்த இன்டர்ன் பண்ணோட கான்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்சு அவளை வேலையை விட்டு தூக்குன விஷயம் சாங்தேக்கு யாங் சொல்லி தெரிய வந்திருக்கும் இல்லையா, அவனுக்கு ஆக்சுவலா அந்த இன்டர்ன் பண்ணோட ஒர்க்ல வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கும். அதனால இப்ப அந்த இன்டர்ன் பண்ண கூப்பிட்டு அவகிட்ட அவங்க கம்பெனில ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கிற மாதிரி அவகிட்ட கேக்குறான். அவளுக்கு அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. இன்னைக்கே நான் வேலையில ஜாயின் பண்றேங்கிற மாதிரி அவங்கிட்ட சொல்றா. இப்போ யூன்மியை தான் காட்டுறாங்க. யூன்மி லிம்முக்கு நிறைய மெசேஜ் கால்ஸ் எல்லாம் பண்ணுவா, அவள் ரிப்ளையே பண்ணாததுனால இப்போ ஜிம்முக்கே நேரடியாக வந்துருவா. இவ வந்து அதே நேரத்தில் அவளை இன்னொரு தடவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ லிம் கிட்ட கேட்டுட்டு இருந்திருப்பா இல்லையா, அவனும் அங்கே தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பான். இப்போ இவளை அந்த இடத்துல பார்த்ததும் லிம்முக்கு ஒரே பதட்டமாயிரும், அவன் இவளை பார்த்துடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு இவளை மறைவா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த இடத்துல நீ ஒர்க் அவுட் பண்ணிட்டே இரு, நான் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உன்னை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மோட கார்னர்ல ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் அவளை ஒர்க் அவுட் பண்ண வச்சுட்டு அவளை அவன் பார்த்துட்டு
பாத்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ முன்னாடி ஏதோ ஸ்லாப் மாதிரி எல்லாம் எடுத்து வச்சு அவளை மறைச்சு வச்சுட்டு வந்து அவன் மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி எக்ஸசைஸ் பண்ணணுங்கிற மாதிரி கேட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல யூன்மிக்கு கால் வருது. அதனால அவ போன் பேசிட்டே வெளியில வந்துடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப லிம் யூன்மியை பாக்குறான். அவ பிளேஸ்ல இல்ல. இவ எங்க போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு யூன்மியை பாக்கணும்னு சொல்லி கேட்டிருப்பான் இல்லையா, அவன் இடத்துல பாக்குறான். அவனையுமே காணும் அவன் பிளேஸ்ல. இவனையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறான். பார்த்தா இப்ப யூன்மி லிம் யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தானோ அவங்கிட்டயே இப்ப ஜிம்மோட என்ட்ரன்ஸ்ல நின்னு பேசிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ஒன்னா நடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிம்மு அவங்களுக்கே தெரியாம அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி போயிட்டு இருப்பான். அப்போ ஒரு இடத்துல போயிட்டு நான் வேற வழியில போகணும்னு சொல்லிட்டு அவனும் வேற வழியில போயிடுவான். யூன்மியும் வேற வழியில வந்துருவா. போயிட்டு அங்கே ஒரு பையனை மீட் பண்ணி பேசிட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே லிம் மறைஞ்சு மறைஞ்சு அவளுக்கு பின்னாடியே வந்து பார்த்துட்டே தான் இருப்பான். இப்படி ஃபாலோ பண்ணிட்டே வந்து ஒரு இடத்துல மறைஞ்சு நிக்கும் போது சடனா அவன் முன்னாடி வந்து யூன்மி நிப்பா. இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கேப்பா. அவன் உடனே கேப்பான், நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவ கையில ஒரு புக் வச்சிருப்பா. அதை அவங்கிட்ட காட்டி, ரீசெல்லிங் ஆப்ல ஒரு காமிக் புக் ரீசெல்லிங்காக வந்திருந்துச்சு, நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தேன், இந்த இடத்துக்கு வந்து வாங்கிக்க சொல்லி எனக்கு கால் வந்திருந்தது, அதான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அப்போ இதுக்கு முன்னாடி நீ ஜிம்ல ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருந்தியே, அவனை எங்க மீட் பண்ண? டேட்டிங் ஆப்லயா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். டேட்டிங் ஆப்ல இல்ல, ரீசெல்லிங் ஆப்ல மீட் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லும்போது, அப்புறம் எப்படி உனக்கு லாங் ஃபீட் இருக்குன்னு அவனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவன் கேக்குறான். ஆமா, ரீசெல்லிங் ஆப்ல ஷூஸ் ரீசெல்லிங்காக வந்திருந்தது, என்னோட கால் அளவை சொல்லி தானே நான் ஷூஸ் வாங்க முடியும், அதனால தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. அப்பதான் லிம்முக்கே உயிர் வருது. இததான் அந்த பக்கி நம்ம கிட்ட அந்த மாதிரி சொன்னானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இப்ப யூன்மியை பார்த்து, ரொம்ப சாரி, நான் உன்னைய தப்பான ஆள் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் என்ன அப்படி நினைச்ச அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, அது ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிம்ல இருக்க மெம்பர் அவளை பத்தி சொல்லியிருப்பான் இல்லையா, அதெல்லாம் சொல்லிட்டு, நான் அப்பவே சொன்னேன் நீ அந்த மாதிரி டேட்டிங் ஆப்ல எல்லாம் இருக்க மாட்டேன், நீ இந்த மாதிரி ஆள்லாம் கிடையாதுன்னு. ஆனா அவன் தான் திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருந்தானா, அதனாலதான் நான் அப்படி எல்லாம் நினைச்சிட்டேன், சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனா இப்ப லிம் சொன்னதுல யூன்மி கொஞ்சம் அப்செட் ஆயிடுறா. இப்ப லிம்ம பார்த்து கேக்குறா, இப்ப டேட்டிங் ஆப்ல இருந்தா என்ன, அப்படி என்ன தப்பாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. எனக்கு தெரியும் சொல்லும், நீ அதுல எல்லாம் இருக்க மாட்டேன்னு, அப்புறம் எதுக்காக அதை பத்தி எல்லாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி லிம் சொல்ல, நான் டேட்டிங் ஆப்ல மெம்பரா இருக்கிறது உண்மைதான், அதனால என்ன அப்படின்னு யூன்மி இப்ப லிம்ம பார்த்து கேக்குறா. அப்படியே கட் பண்ணா இப்ப லிம்மா வீட்டுக்குள்ள புலம்பிக்கிட்டே வந்து அவன் பெட்ல படுத்துக்கிட்டு, முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு, நான் தான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப யாங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஷின்னு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, ரொம்ப எமர்ஜென்சியான சிச்சுவேஷன், அதனால இன்னைக்கு நைட் என்னை பாக்குறதுக்காக இந்த ஹோட்டலுக்கு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோட்டலோட அட்ரஸ் அவளுக்கு அனுப்பி வைக்கிறான். இவளும் என்னாச்சு இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அன்னைக்கு நைட் அவன் சொன்ன ஹோட்டலோட அட்ரஸ்க்கும் வந்துடுறா. அந்த ஹோட்டல்ல ஷின்னு அவனுக்கும் யாங்குக்கும் ஒரு டேபிள் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கான். இப்ப அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்னமோ ஷின்னு அவனோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி அவ உட்கார்றதுக்காக சேர் எல்லாம் மூவ் பண்ணி வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவளும் இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே தான் வந்து அதுல உட்கார்றா. அதுக்கப்புறம் அவனோட பிளேஸ்ல போய் உட்கார்ந்துட்டு, என்னமோ இன்னைக்குதான் புதுசா ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிற மாதிரி, என் பேரு ஷின்ஜி சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவகிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றான். இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, இந்த என்விரான்மெண்ட்ல இப்படி நம்ம உட்கார்ந்துருக்கத பார்த்தா ஏதோ நம்ம பிளைண்ட் டேட்க்கு வந்த மாதிரி இல்ல, இதான் நம்ம முதல்ல மீட் பண்ணிக்கிறதா இருந்தா நீ கண்டிப்பா என் மேல லவ்ல விழுந்திருப்பல்ல அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட கேட்க, இந்த சிச்சுவேஷன்ல நீ இப்படி எல்லாம் இப்ப கண்டிப்பா பேசிதான் ஆகணுமா, ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ண, அதனால நானும் அறக்க பிறக்க இங்க இருந்து ஓடி வந்தா நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. உண்மையாவே எமர்ஜென்சி தான், பசிக்கான எமர்ஜென்சி, எனக்கு எவ்வளவு பசிக்குது தெரியுமா, கண்டிப்பா உனக்கு ரொம்ப பசிக்கும்ல, முதல்ல நம்ம எதையாவது சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்ப யாங் மெதுவா பக்கத்துல வந்து சொல்றா, இந்த இடத்த பார்த்தாலே எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்னு தோணுது, நம்ம எங்கேயாவது வெளியில போய் சாப்பிடலாம் வா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, இவன் சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட மெனு கார்டை கொடுக்க, அவ வாங்கி பாக்குறா. அதுல எல்லாமே காஸ்ட்லியா இருக்கு. அது ஃபுல்லா சர்ச் பண்ணி அதுல எது ரொம்ப சீப்பா இருக்கோ அதுல ஒரு சூப் ஆர்டர் பண்ண சொல்லி அவங்கிட்ட சொல்றா. அவனும் அதை நோட் பண்ணிட்டு அவகிட்ட இருந்து மெனு கார்டை வாங்கி அவன் இஷ்டத்துக்கு நிறைய ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான். இப்ப யாங்க அவனை வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கா. இவன் பாட்டுக்கு என்னடா இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான், எல்லாம் இவ்ளோ காஸ்ட்லியா வேற இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்ப ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபுட்ல கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணி அவனே எடுத்து அழகா குடுக்குறான் அவகிட்ட, இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு, என்ன திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யாங்க அவங்கிட்ட கேக்குறா. அது ஒண்ணும் இல்ல, எனக்காக நீ கவலை எல்லாம் பட்டு என்னைய தேடி எவ்வளவு தூரம் வந்திருக்க, அதுக்காக ஒரு நல்ல ட்ரீட் கொடுக்கலாம்னு நினைச்சேன், அதனாலதான் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் என் விஷயத்துல நான் யாருமே நம்பினது இல்ல, யார்கிட்டயும் என்னை பத்தி ஷேர் பண்ணிக்கிட்டதும் இல்ல, அட்லீஸ்ட் நான் உன்கிட்டயாவது உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஆன்லைன் ஆர்டிக்கல் எல்லாம் வெளிவந்ததுக்கு அப்புறம் என்னோட அப்பா ஒரு டாக்டர்ங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் என்கிட்ட வந்து, நீ ரொம்ப
ரொம்ப அதிர்ஷ்டசாலி, உங்க அப்பா ஒரு டாக்டரா இருக்காரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா எங்க அப்பா ஒரு டாக்டர், ஆனா எங்க அம்மா கேன்சரால இறந்துட்டாங்க. எங்க அம்மா இறந்தப்போ எல்லாரும் அவங்க உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? எங்க அம்மா உடம்பு சரியில்லாம போனப்போ எங்க அப்பா வேற ஒரு விஷயத்துல டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாரு. அதனால எங்க அம்மா சுத்தமா கவனிக்கிறதே இல்ல. எங்க அப்பாவோட அன்பு கிடைக்காம ஏங்கி ஏங்கி அவங்க இறந்தாங்கன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் என் வீட்டை விட்டு நான் வெளியில வந்துட்டேன். அப்ப எனக்கு வயசு 19. அப்பதான் நான் முடிவெடுத்தேன், இதுக்கப்புறம் யார்கிட்டயும் அன்பை காட்டக்கூடாது, யாரோட அன்புக்காகவும் ஏங்க கூடாதுன்னு சொல்லி. அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டத்தோட அவகிட்ட சொல்லிட்டு இருப்பான். இப்ப யாங்குக்கும் அவன் சொல்றதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ரொம்ப கஷ்டத்தை எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்க, எனக்கு உன்னை புரிஞ்சுக்க முடியுது, எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும், நீ கஷ்டப்படாத அப்படிங்கிற மாதிரி அவளும் அவனுக்கு ஆறுதலா சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா இப்ப சாங்தேவ் தான் காட்டுறாங்க. இப்ப அவன் யாங்க பார்க்க வர்றதுக்காக நீ வீட்டுல இருக்கியான்னு கேட்டு அவளுக்கு மெசேஜ் பண்றான். ஆனா யாங்க அவனுக்கு எந்த ரிப்ளையும் பண்ணாததுனால நேர்லயே போய் பாத்துரலாம்னு சொல்லிட்டு அவளை பாக்குறதுக்காக அவ வீட்டுக்கு தான் இப்ப கிளம்பி வந்துட்டு இருக்கான். அதே நேரத்துல ஷின்னும் யாங்கும் சாப்பிட்டுட்டு இப்ப யாங்க வீட்டுல விட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு ஷின்னு அவ கூட பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்கான். இப்ப யாங் வீட்டுக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் பத்திரமா போயிட்டு வா, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப யாங் வந்து அவங்க கிட்ட சொல்றா. அப்ப ஷின்னு யாங்க பார்த்து நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் இன்னும் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு யாங் கேக்குறா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப யாங்கும் அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அவனை பாத்துட்டு இருக்கா. அப்ப ஷின்னு சொல்றான், இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா இப்ப சில ஆடிஷன்ஸ் எல்லாம் நான் போக ஆரம்பிச்சிருக்கேன், கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு அதுல கிளிக் ஆயிடும், அதுக்கப்புறம் நான் தங்கி இருக்க இடத்த கூட ஒரு டீசென்டான இடத்துக்கு மாத்திக்குவேன். எப்பவுமே நான் போடுற ட்ரெஸ்ஸை பத்தி நான் பெருசா கன்சர்ன் பண்ணிட்டு கவலைப்பட்டுட்டு எல்லாம் இருந்ததே கிடையாது. ஆனா இதுக்கப்புறம் நீ என் பக்கத்துல நிக்கும் போது நீ பெருமைப்படுற அளவுக்கு நான் ட்ரெஸ் பண்ணுவேன். இப்ப நம்ம போன ஹோட்டல் மாதிரி காஸ்ட்லியான பிளேஸ்க்குலாம் நான் உன்னை கூட்டிட்டு போவேன், ஆனா டெய்லியும் முடியாது, ஆனா ஸ்பெஷலான டேஸ்ல கண்டிப்பா நான் உன்னை கூட்டிட்டு போவேன். நான் நிறைய பேரை லவ் பண்ணி ரொமான்டிக்கான ஃபீலிங்கோட நடந்துட்டு இருந்திருக்கேன், ஆனா எல்லாமே ஆக்டிங்காக தான். ஆனா என்னோட ரியல் லைஃப்ல உன்கிட்ட மட்டும்தான் எனக்கு அந்த ஃபீல் இருக்கு, என்னோட உண்மையான லவ் நான் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப ஃபீலிங்கோட இப்ப ஷின்னு யாங் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா அந்த இடத்துல சாங்தே வந்து நிக்கிறான். யாங் அவனை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி போய் நிக்கிறா. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.